வருஷமாக ஓப்பன் பண்ணாமல் ஒரு லாக்கர் இருக்கு. ஒரு நாள் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணும்போது அங்கேருந்து எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த லாக்கர் ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸோட எவிடன்ஸ் இருக்கிற லாக்கர். கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த பர்சன் கிடைக்கல, அந்த லாக்கரையும் மறந்தாச்சு. 15 வருஷம் கழிச்சு ஒரு ரினோவேஷன் பண்ணும்போது அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. தூசி தட்டி அந்த லாக்கரையும் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது உள்ள ஏதாவது கோல்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த லாக்கரில் இருந்தது ஒரு ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக்குள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன டைரி ஒன்று இருக்கு. அங்கேருந்து எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் என்னடா இது அப்படின்னு அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைரியோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு லைன், இஃப் யூ ஆர் ரீடிங் திஸ் ஐ ஹோப் someone finally remembered me. அப்போதான் அங்கே இருக்க எல்லாருக்கும் புரியுது, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவிடன்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைய எல்லாரும் மறந்துட்டாங்க. சில நேரங்களில் நம்ம மறக்கிறது எவிடன்ஸ் இல்லை, ஒரு உயிர். இப்படி பல ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்மெல்லாம் மிஞ்சி போனால் என்ன, கொஞ்ச நாள் அதை பற்றி பேசுவோம், அதுக்குள்ளே இன்னொரு கேஸ் அதை விட பெருசாக வந்துடும், அப்புறம் அதை மறந்துடுவோம். இதை பார்த்துட்ருக்குற நீங்கள், நீ மட்டும் என்ன பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க. நானும் நல்ல ஒருத்தர் தான்.